டியூஸ்டே மார்னிங் தாத்தா இறந்து 13 டேஸ் ஆகுது. ஆக்சுவலாக 9th டே வந்துட்டு வீடு டீப் க்ளீன் பண்ணிவிட்டு கோமியம் தெளித்து விட்டுருக்கணும். நான் வீடு மட்டும் டீப் க்ளீன் பண்ணிட்டேன், கோமியம் தெளிக்கலை. ஏன்னா அவருக்கு சண்டே ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருந்தது. நேரமே எந்திரிச்சு வீடை மட்டும் தொடச்சி விட்டுட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் டியூஸ்டே வந்துட்டு மறுபடியும் வீடு தொடச்சி விட்டு கோமியம் தெளித்து விட்டுட்டேன். செக்கப் வந்து சேலம் தான் போயிருந்தோம். இங்கே நாமக்கல்லில் வந்து டிமார்ட் கிடையாது. சேலமில் டிமார்ட் இருக்கு இல்லையா, சேலம் போயிட்டு டிமார்ட் போகாமல் வரவே மாட்டோம். மோஸ்ட்லி டிமார்ட் போனால் இந்த மளிகை சாமானெல்லாம் வாங்க மாட்டேன். அது வாங்கி சேவ் பண்ணுறது எனக்கு வேஸ்ட்டுன்னு தோணும். ஏன்னா கொஞ்சம் ப்ரைஸ் சேமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி முடிஞ்சளவு இந்த மாதிரி பேக்கட் ஐட்டம்ஸ் தான், சோப்பு, ஹார்பிக், டெட்டால், ஏரியல் இந்த மாதிரி தான் வாங்கிப்பேன். இந்த டைம் வாங்கிட்டு வந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 months to 1 yearக்கு இனிமேட்டுக்கு நான் அதுக்காக கடைக்கே போக தேவையில்லை. அப்புறம் ரொம்ப நாளாக இந்த ஸ்க்ரீன் துணி பார்த்துட்டே இருந்தேன், எங்கேயுமே சீப்பாக கிடைக்கவே இல்லை. ஏன்னா 7 feet ஸ்க்ரீன் வந்துட்டு 199, 5 feet ஸ்க்ரீன் வந்துட்டு 169. எனக்கு ரேட் பரவாயில்லையான்னு தெரியல. பரவாயில்லைன்னா சொல்லுங்கள். எனக்கு எடுத்து தைச்சா அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது. இது ஓகேவா இருக்குது.